பர்வதமலைக்கு வருபவர்களுக்கு ஜனவரி 1ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எனது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்த முழுமையான தகவல்கள் என்ன? வணக்கம் நிஷா. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த தென்மகாதேவ மங்கலத்தில் அமைந்துள்ள 4560 அடி உயரமுள்ள பர்வதமலை மீது, அதாவது உலக பிரசித்தி பெற்ற பிரம்மாம்பிகை அம்மன் சமேத மல்லிகார்ஜுன கோயில் உள்ளது. மலை உச்சியில் கோவிலை மூன்றாம் நூற்றாண்டில் நன்னன் எனும் குறுநீல மன்னன் கட்டியதாக கூறப்படுகிறது. இருப்பு வாய்ந்த இந்த பர்வதமலைக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் வெளிநாடு, வெளி மாநிலம் என பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி, அமாவாசை தினங்களில் மலையேறி தங்கள் கைகளாலேயே தாங்கள் கொண்டு வரும் பொருட்களை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்வர். தொடர்ந்து கிரிவலமும் மேற்கொள்வர். இந்த பர்வதமலை கோயிலுக்கு விடுமுறை நாட்களில் ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று நீண்ட தூரம் காத்திருந்து வழிபட்டு வருகின்றனர். தொடர்ந்து நாளுக்கு நாள் பர்வதமலைக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இதில் இந்த மலையேறுவதற்கு முன்பாக படிக்கட்டுகள், பாறைகள், செங்குத்தான ஏடிப்படிகள், ஆகாயப்படிகள் என கடுமையான பாதைகள் கடந்துதான் இந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதால் இளைஞர்கள் அதிகமான இளைஞர்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிகமாக வருகை புரிந்துள்ளனர். குறிப்பாக மாவட்டத்தில் வனத்துறை சார்பில் பர்வதமலை ஏறுவதற்கு கட்டணம் நிர்ணயம் செய்துள்ளனர். புதுப்பாளைய வனச்சரகம் சார்பில் சூழல் மேம்பாட்டு கட்டணம் என்ற பெயரில் ஒரு நபருக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு கட்டணம் கிடையாது என்று அறிவித்துள்ளனர். தொடர்ந்து பர்வதமலை சுற்றி உள்ள தென்மகாதேவி மங்கலம், கடலாடி, பட்டியந்தல், வீரலூர், சீனந்தல், செங்கரமலாதேவி, நல்லான் பிள்ளைப்பட்டன், அருணகிரிநாரமங்கலம் உள்ளிட்ட குடியிருப்பு ஆகிய வருவாய் கிராமங்களுக்கு கட்டணம் விலக்கு அளிக்கப்பட்டதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மேலும் பக்தரின் பாதுகாப்பு கருதி பர்வதமலை ஏறும் புதிய கட்டுப்பாடுகள் விதித்துள்ள நிலையில் அதன்படி அதிகாலை 5 மணி முதல் மாலை 3 வரை மட்டுமே பக்தர்கள் மலை மீது ஏற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மற்ற நேரங்கள் மலையேற பாதை மூடப்படும் என்றும் இந்த நடைமுறை வருகின்ற 2025 ஜனவரி 1ஆம் தேதி அன்று முதல் அமுல்படுத்துவதாக புதுப்பாளைய வனச்சரகம் தற்போது ஆணை பிறப்பித்துள்ளது. நிஷா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.